Praise the Lord. இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை 2 கொரிந்தியர் 1:10. அவர் என்னை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிறவர். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறார்? ஒரு 3 காரியங்களை சொல்லுகிறேன். முதலாவதாக, எதிரியின் கையிலே நாம் சிக்கும்போது சிக்கிக் கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறார். 1 சாமுவேல் புஸ்தகம் 23 26, 27, 28 வாசிக்கும் போது, தாவீதை சுற்றிலும் வளைந்து கொண்டார்கள். தாவீது எப்படி வெளியே போவது என்று தெரியாத போது கர்த்தரே இறங்கி வந்து தாவீதை தப்புவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சவுலுக்கு ஒரு செய்தி வருகிறது, சவுல் அந்த இடத்தை விட்டு போய்விடுகிறான். கர்த்தர் தாவீதை தப்புவிக்கிறார். 2 சாமுவேல் 21 11 13 வரைக்கும் வாசிக்கும் போது, ஆகீசினுடைய கையிலே தாவீது மாட்டிக்கொண்டான். இப்பொழுது கர்த்தர் தாவீதுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கிறார். அவன் பித்து பிடித்தவனை போல வேஷம் மாறுகிறான். கர்த்தர் ஆகீசின் கையிலிருந்து கர்த்தர் அவனை தப்புவிக்கிறார். எதிரியின் கையிலிருந்து கர்த்தர் உங்களை தப்புவிப்பாராக. 2வது, நம்பிக்கை முழுவதும் அற்று போன சூழ்நிலையிலே கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறவராயிருக்கிறார். இந்த 2 கொரிந்தியர் 1:8 நீங்க வாசிக்கும் போது பவுல் அங்கே சொல்லுகிறாரு, ஏனெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சி அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். சில நேரங்களில் நம்மளாலே தாங்க முடியாத அளவுக்கு நாம் ஸ்தோத்திரம் தாங்க முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் வரும்போது, ஐயோ இதுல இருந்து நான் தப்புவிப்பேனா என்கிற நம்பிக்கை அற்று போகும்போது கர்த்தரே இறங்கி வந்து நம்மை தப்புவிக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். உங்களுக்கு சொல்லுகிறேன், நிச்சயமாகவே கர்த்தர் மேல நீங்கள் நம்பிக்கையா இருக்கிறபடினாலே பிழைப்போம் என்கிற அந்த கேள்விகளுக்கு நடுவில் நிச்சயமாய் நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் உங்களோடு கூட வார்த்தைகளை சொல்கிறார். 3வதாக, நான் பயப்படுகிற சூழ்நிலையிலே பயத்திலிருந்து என்னை கர்த்தர் தப்புவிக்கிறவரா இருக்கிறார். 2 நாளாகமம் 20 இங்க வாசிக்கும் போது, யோசபாத்தை சுற்றிலும் பயங்கரமான கூட்டம் சூழ்ந்து கொள்வது, என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில அவர்கள் அகன்று கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத் ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் ஜெபிக்கும் போது கர்த்தர் யோசபாத்தை அந்த பெரிய பிரச்சனையிலிருந்து அவனை தப்புவிக்கிறதை பார்க்கிறோம். நிச்சயமாகவே உங்களையும் எல்லா பயத்துக்கும் தப்புவிப்பாராக. எரேமியா 39:17 ஒரு அருமையான வார்த்தை சொல்லுகிறது, அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷனுடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. உங்களையும் என்னையும் எல்லா பயத்தங்களுக்கும் நம்மை விலக்கி காப்பாற்றுகிற ஆண்டவர் நிச்சயமாகவே அவர் தப்புவிப்பாராக. இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் அநேகருக்கு இந்த 3 சூழ்நிலை ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்குமானால், இந்த அல்லது 3மே உங்களுக்கு இருக்கும் என்றால் நிச்சயமாகவே உங்களை தப்புவிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. God bless you.